என் பெயர் பார்த்தீங்கன்னா புரட்சிமணி. மனைவி பேர் சித்ரா. குழந்தை பேர் தமிழ்குமரன். மறைமலை நகராட்சி கூடலூர் கிராமம். நான் பார்த்தீங்கன்னா 2021 கொரோனா காலகட்டத்தில் இருந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கு நிறைய மருத்துவமனைகளில் இரத்த தேவைகள் அதிகமாக இருக்கும்பொழுது ஒரு குழுவில் சாதாரணமாக தான் பயணித்து கொண்டிருந்தேன். அப்போது அங்கே நிறைய இரத்த தேவைகள் வரும்போது அதை பார்க்க நம்மளும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல நான் இரத்த தானம் பண்ணேன். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பகுதி இளைஞர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த குருதி ஒருங்கிணைப்பாளர் சேவையை தொடங்கினேன். அது அப்படியே போயிட்டே இருக்கும்போது 2023ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா என்னுடைய மூத்த மகன் எழில்குமரன் அவர் தவறிட்டார். தவறுனா அடுத்த நொடியே பார்த்திங்கனாக்கா செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அவருடைய இரு கண்களையும் தானமாக வழங்கணும். தானமாக வழங்கினதுக்கப்புறம் ரொம்ப பெரும் மன உளைச்சல் ஆகிடுச்சு. அவர் தவறுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் எப்போவுமே கிரிக்கெட் விளையாடுவேன் ஏரிக்கு கிரவுண்டில். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு சின்ன டம்ளர் பிளாஸ்டிக் டம்ளரில் 2 அரச மரக்கன்று எடுத்துன்னு கொடுத்தாரு. நான் அதை பெருசாக ஏன்னா எனக்கு அப்போ மரக்கன்று மேலே ஈடுபாடு கிடையாது. அவர் எடுத்துன்னு வீட்டில் வச்சுட்டார். அப்புறம் அவர் தவறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் பார்த்தீங்கன்னா குழந்த வீட்டில் யார் தவறுனாலும் காரியம் பண்ணுவாங்க, அது மாதிரி பண்ணுவாங்க. குடும்பத்தினருடைய விருப்பத்திற்கு நம்ம காரியம் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு வாரத்தில் நான் ரத்த தான முகாம் பண்ணேன். அதுதான் முதல் முகாம் 2023ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாரம் கழித்து அந்த குழந்தை எடுத்துகிட்டு வந்த மரக்கன்று பார்த்தீங்கன்னா என் கண்ணில் படும்போது சரி குழந்தை எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 அரச மரக்கன்று ஒரே இடத்துல நடவு செய்யணும். நடவு செஞ்சு அது நல்லா வளர அதை பார்க்க சரி இனிமேல் பட்டு நம்ம இயற்கை மீது ஆர்வம் கொண்டு மரக்கன்றுகளை நடணும் அப்படின்னு சொல்லிட்டு மரக்கன்றை பணியை தொடங்க ஆரம்பித்தேன். வெளியே இருந்து தான் முதல்ல மரக்கன்றுகள்லாம் வாங்கிட்டு இருந்தேன். அப்படியே அந்த மரக்கன்றுகள் மீது அதீத ஈடுபாடு ஆக சரி நம்மளே பார்த்திங்கன்னா மரக்கன்றுகளை விதைகள் போட்டு நம்மளே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே 3வது மாடி நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா வாடகை வீடு தான். 3வது மாடியில் இங்கேருந்து மண்ணில் ஏற்றி இப்போதைக்கு எங்கள் வீட்டில் ஒரு 25 வகையான மரக்கன்றுகள் நம்மளே விதைகள் போட்டு உருவாக்கி சரி. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 6 மாதத்திற்கு ஒரு முறை ரத்த தானம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ முந்தா நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி 5வது ரத்த தானம் பண்ணி இப்படி எங்களுடைய பணி. நன்றி. அவர் கூட ஒரு